ஜென்சி இப்போ ஜப்பான்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க குட்டி குரங்கு பஞ்சை நம்ம எல்லாரும் ரீல்ஸ் வீடியோஸ்னு எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் அதோட ரிலேட் பண்ணுறோம், ஏன் அது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த குட்டி குரங்கு பஞ்ச் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா? அதோட முழு பெயர் பஞ்ச் குன். மக்காக்காய் வகை குரங்குகளை அது சேர்ந்தது. இது எங்கே இருக்குன்னா ஜப்பான்ல இக்கிகாவா சிட்டி ஜூ அப்படின்ற இடத்துல தான் இது இருக்கு. இது பிறந்த உடனே அதோட அம்மா அதை ஒதுக்கிட்டாங்க. கூட இருக்க எல்லாரும் அதை ஒதுக்கிட்டாங்க. அப்போதான் அங்க இருக்க ஜூ கீப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு எவ்வளவோ டிஃப்ரெண்டா சைஸ்ல டவல், அதே மாதிரி வேற வேற பொம்மை எதையோ கொடுத்து பார்த்தாங்க. ஆனா அது எது கூடயுமே சேரவே இல்லை. அப்பதான் அவங்க இந்த உராங்குட்டான் பொம்மையை எடுத்துட்டு வந்து அந்த பஞ்ச் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஜூ கீப்பர் சொன்னபடி சாப்பிடும் போதெல்லாம் அது போய் அவங்க காலில் ஏறி ஏறி உக்காந்துக்கும். அவங்க போன உடனே அதோட பாதுகாப்புக்காக அந்த பொம்மையை கூடயே வச்சுக்கும். அது கூட தூங்குறது, யாராவது அதை அட்டாக் பண்ணா அது கூட பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது, இப்படியே தான் அந்த பஞ்ச் இருந்திருக்கு. இது ஏன் இப்போ நம்மளுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கும் இந்த பொம்மை மாதிரியே ஃபோனுன்னு ஒன்று கையில் இருக்கு. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு தான் நம்ம எப்போ பார்த்தாலும் ரூம்ல இருக்கோம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சை கூட நம்ம ஃபோன்ல தான் பார்த்துருப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்க மனுஷங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, இவங்க எல்லாரையுமே நம்ம மறந்து போயிடுறோம். இதுக்கான காரணம் என்ன? நம்ம எல்லாரோடையும் சுத்தி இருக்கணும். அப்பதான் இது போகும். இப்ப ரீசெண்டா எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த பஞ்சுக்கு அதோட வகையை சேர்ந்த இன்னொரு குட்டி குரங்கோட சுத்துறத. என்னதான் இருந்தாலும் அந்த பொம்மை நிஜம் கிடையாது. நம்மள சுத்தி இருக்கவங்க தான் நிஜம். அதை புரிஞ்சு இப்போ அது அவங்க இனத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த பஞ்ச் மாதிரியே தான் பென்குயினும் போன மாசம் ட்ரெண்ட் ஆச்சு. இது எதுக்கு காரணம் என்ன? லோன்லினஸ் தான். நம்மளோட லோன்லினஸ். சின்ன வயசுல நம்ம இதே மாதிரி தான் பிறந்த உடனே நம்ம அம்மாவோட இருந்திருப்போம், நம்மளை கூட யாராவது வளர்த்துருப்பாங்க. ஆனா அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர நம்மளுக்கு ஃபோன் தான் நம்மளோட அட்டாச் ஆயிடுது. அதனால நம்ம தனிமையை போக்கிட்டு வெளி உலகத்துல நம்ம எல்லாரோடையும் பேசி மகிழ்ச்சியா இருப்போம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். பாய்.